அனைவருக்கும் வணக்கம். நம்ம அன்னை சீமான் தொடர்ந்து அதாவது நாட்டு மக்களிடத்தில், அதுவும் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் எப்படி பிளவை உற்பத்தி செய்வது, ஒருத்தருக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு கிடந்து செத்துற மாட்டானா, ஒரு தமிழ்நாடு வன்முறை களமாக மாறிவிடாதான், தமிழ்நாட்டை ஒரு பதட்டமான நிலைக்கு கொண்டு சென்று விட முடியாதா, இதனால் நாம் வாக்கு அறுவடை செய்துவிட முடியாதா அப்படின்ட்டு அப்படி பலவாறான சிந்தனைகளில் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஜாதியை பேசாத அப்படின்ட்டு வரும், ஜாதியை எந்த இடத்துலையும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வெறுப்புகளை பரப்புவதிலும் வெறுப்புகளை விதைப்பதிலும், அது எல்லா சமுதாய மக்களிடத்திலும் வெறுப்புகளை விதைப்பதில் அண்ணன் சீமான் முதல் வரிசையில் இருக்கார். நீங்கள் அண்ணனை நம்ம தோல் உரிப்பதற்கு தான் தொடர்ந்து அண்ணனை பற்றிய வீடியோக்களாக நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் அன்னை எப்படி ஜாதிய கலவரத்தை தூண்டுவதற்கு முயற்சி பண்ணார். அது நம்ம தென் மாவட்டத்தில் தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள் ஒரு பதட்டமான மாவட்டமாக அறியப்படக்கூடியது. ஏன்னா இங்கு ஜாதிய மோதல்கள் அதிகமாக நடைபெறக்கூடிய ஒரு மாவட்டம். வட மாவட்டத்தில் அது மாதிரியான நிலைமைகளை செய்வது அங்கே பாட்டாளி மக்கள் கட்சி அந்த மாதிரியான கூறுகளை எடுத்து செல்கிறது. அது அப்படித்தான் நடந்துக்கிட்டு இருக்குன்னா, இங்கே சீமான் அந்த பதற்றத்தை விதைக்கிறார். முளையிலே கிள்ளி எறியணும் அரசாங்கம். ஆனால் அரசாங்கம் எதை நோக்கிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கு? இல்லை சீமானுக்கு வக்காலத்தா எதுவும் பெரிய மனிதர்கள் இருக்கிறார்களா? ஏன்னா அரசையே ஆட்டி வைக்கக்கூடிய அளவில் மனிதர்கள் இருப்பாங்க. எப்போ ஒன்றியத்தை ஆட்டி வைக்காரு அதானி அம்பானின்னா, அந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டு அரசையும் ஆட்டி வைக்கக்கூடிய அளவில் யாரும் இன்னும் இருக்கிறார்களா? நமக்கு தெரிஞ்ச அளவில் அப்படி யாரும் இல்லை. ஆனால் இருப்பாங்களோ அப்படின்னு சந்தேகப்படக்கூடிய அளவில். ஏன்னா சீமான் மீது இவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுப்பதாக இல்லை. நம்ம தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு தான் வரோம். சீமான் இப்போ நம்ம இந்த இடத்துல ஆதாரமாக தான் சீமானை சொல்லுது. அதாவது இரு பிரிவு மக்களிடத்தில் வன்முறை தூண்டுவது, வெறியை தூண்டுவது, வெறுப்பை தூண்டுவது தான் சீமானுடைய வேலையாக இருக்குது. இதில் அவருக்கு ஆதாய நோக்கு. உண்மையிலே ஒரு கரிசன பார்வையோ இல்லை ஒரு நியாயமான பார்வையோ அவரிடத்தில் இல்லை. நீங்கள் மக்கள் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். சீமான் நமக்கானவர், நமக்காக பேசுகிறார், எளிய தமிழில் பேசுகிறார், எள்ளூருடைய வாயில் திணிக்கிறார் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் அது தவறானது. அவர் நம்மை வன்முறை பாதையில் தள்ளுகிறார். அதாவது ஒரு கல்லூரியில் இடஒதுக்கீடு இருக்கு அப்படின்னா, அந்த கல்லூரியில் இடஒதுக்கீடு அவர் சொல்கிறார், அருந்ததியர் சமூகத்துக்கு தான் முன்னுரிமை இருக்கு. அவர் பேசுகிற வீடியோ பாருங்க. சொல்றான்னு சொல்லுவான், காலையில் எழுதுவான் பாரு, இதை கூட சொல்ல மாட்டான். அதனால சொல்றேன், நல்லா கிட்ட வச்சு எடுப்பா. அருள்மிகு பழனி ஆண்டவர் மகளிர் கல்லூரியில் பழனியில தன்னாட்சி அதிகாரம் பெற்ற கல்லூரிப்பா. இந்த வரப்பா வேலை வாய்ப்புப்பா. எப்பா இளநிலை உதவியாளர் ஆதி திராவிடரிப்பா, அருந்ததிப்பா. அடுத்து பாருப்பா, ஆய்வக உதவியாளர் ஆதி திராவிடர், அருந்ததிய பெண்ணுப்பா. அதுக்கப்புறம் பதிவரை எழுத்தர்ப்பா, ஆதி திராவிடர் பெண்ணுப்பா. அதுக்கப்புறம் அலுவலக உதவியாளர் ஆதி திராவிட பெண்ணுப்பா. எப்ப இங்க பாருப்பா, இங்க பாரு, ஒரே ஒரு இடம் தாப்பா இதுல ஆதி தமிழர், அந்த ஆதி திராவிடர் எஸ்சிப்பா. பறையருக்கு எனக்கு ஒரு இடம்பா, 4 இடம் அருந்ததி இருக்கு. 15 விழுக்காடு வச்சிருக்கிற நான் ஒரு இடத்துல இருக்கேன், 3 விழுக்காடு வச்சிருக்கிற அந்த மக்கள் 4 இடத்துல இருக்கேன். அவங்களுக்கு போக இந்த பாருப்பா, அடுத்து வாப்பா, இங்க பாருப்பா. எப்பா திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்துல பாருப்பா, ஒரு பிசிப்பா கெமிஸ்ட்ரி, ஒரு சுவாலஜிப்பா எஸ்சி அருந்ததி இருப்பா, ஒரு பயாலஜிப்பா பிசிப்பா பேக்வேர்டுப்பா. அதுக்கப்புறம் பாருப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எஸ்சி அருந்ததி இருப்பா, பிசிக்ஸ் எஸ்சி அருந்ததி இருப்பா, அப்புறம் காமர்ஸ் எஸ்சி அருந்ததி இருப்பா. தம்பி 5 இடத்துல 4 இடம் அவங்க தான் வச்சிருக்காங்க. இங்க பாருப்பா, இன்னும் சொல்றேன் பாருப்பா, அப்புறம் நீ கொஞ்சம் கேட்டுக்கப்பா எல்லாத்தையும். இப்ப இதெல்லாம் என்னன்னு தெரியுமாப்பா? மொத்த சாப்பாடு என்கிட்ட இருக்குதுப்பா.
நான் சாப்பிட்டு மிச்சம் இருந்தா உனக்கு போடுவேன்ப்பா, எச்சி கஞ்சி ஊத்துவேங்கிறான்பா. இதாப்பா கதை. இப்ப நான் என்ன சொல்றேன், இது எந்த வழியில் சமூக நீதி? என்ன அருந்ததிய மக்களின் எண்ணிக்கை என்ன? அவங்களுக்கு உரியதை கொடு, ஆனா எனக்கு இருந்து கொடுக்காத, அங்கிருந்து வாங்கி கொடு. நான் என்ன சொல்றேன், அது எப்படி கொடுக்கிறது, எங்கிருந்து வரும், எப்படி? எக்கனாமிக்கலி பேக்வர்ட், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் இன்று எப்படி 10 விழுக்காடு இடஒதுக்கீடை ஒதுக்கினீர்களோ, இடப்பகிர்வை கொண்டு வந்தீர்களோ, அப்படி எக்கனாமிக்கலி சோசியலி பேக்வர்ட் எனக்கும் கொடு. இந்த வீடியோவில் என்ன சொல்றாரு, அருந்ததியர் சமூகத்துக்கு தான் முன்னுரிமை இருக்கு, பிசிக்கு இல்லை, எம்பிசிக்கு இல்லை, ஆதி திராவிடருக்கு இல்லை, அவங்களுக்குலாம் குறைய தான் இருக்கு. 5 பேர் இருக்கிற இடத்துல 50 பேருக்கான சாப்பாட்டை கொடுக்காங்க, 50 பேர் இருக்கிற இடத்துல 5 பேருக்கான சாப்பாட்டை நீட்டுதாங்க. இது என்ன நியாயம், இது என்ன சமூக நீதி அப்படின்னு அன்னை கொந்தளிக்கிற கொந்தளிப்பு மேலோட்டமாக பார்த்தா உங்களுக்கு நியாயமானதாக தெரியும். உண்மையில் அது நிலவரம் இல்லை. இவர் ஒரு புள்ளிவிவர பட்டியலை தூக்கி கொண்டு வச்சுக்கிட்டு வந்து இப்படி பேசுறாருல்ல, ஏற்கனவே அங்கே மொத்தத்திலே வேக்கண்ட் இதுதானா, யாருக்குன்னே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்கல்ல. ஒரு கல்லூரின்னு இருந்தால் ஒரே ஒருவருக்கு தான் இடம் இருக்குமா? ஏற்கனவே எத்தனை பேர், நூற்றுக்கணக்கான பேராசிரியர்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல இடஒதுக்கீடு முறையை ஃபாலோ பண்ணும்போது ஏற்கனவே இடங்கள் நிரப்பியிருப்பாங்க. பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள், எம்பிசி வகுப்பை சேர்ந்தவர்கள், ஆதிதிராவிட வகுப்பை சேர்ந்தவர்கள் எல்லாம் ஏற்கனவே அந்த இடங்களை, அந்த இடஒதுக்கீட்டு இடங்களை நிரப்பியிருப்பார்கள். நிரப்பப்படாமல் இருக்கின்ற இடத்திற்கு ஒரு காலி பணியிடம் வருகிறது என்றால் அந்த இடத்திற்கு முன்னுரிமை யாருக்கு கொடுக்கப்படும்? இன்னொரு சமூகம், அந்த எந்த சமூகத்திற்கு அந்த இடஒதுக்கீடு கிடைக்காமல் இருக்கிறதோ, இதுவரை கிடைக்காமல் உள்ள வேலை பார்க்காம இருக்காங்களோ அவங்களுக்கு வாங்க, உங்களுக்கான இடஒதுக்கீடு இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் தான் 100 பேர் இருக்கிற இடத்துல உங்களுக்கு 3% இடஒதுக்கீடு இருக்குன்னா 3 பேர், ஒரு மீதி 97 பேர் அங்கே ஏற்கனவே வேலையில் இருக்கவங்க மற்ற பிரிவை சேர்ந்தவர்கள்னா, இந்த 3% இடஒதுக்கீடு 3 இடம் தான் காலி விழுந்திருக்குன்னா அந்த 3% இடஒதுக்கீடு அந்த 3 பேருக்கு தான் கொடுக்க முடியும். அந்த இடஒதுக்கீட்டுக்கு உரியவர்களுக்கு தான் கொடுக்க முடியும். ஏற்கனவே பிரதிநிதித்துவம் பெற்று விட்டார்கள், ஏற்கனவே வேலையில் இருப்பவங்க, மற்ற வகுப்பினை சேர்ந்தவங்க. அப்படி இருக்கும்போது இந்த 3% பேர் பிரதிநிதித்துவம் பெறாமல், வேலை வாய்ப்பு பெறாமல் இருந்தால் அவர்களை ஊக்குவித்து வாங்கன்னு தான் கூப்பிட முடியும். அதைத்தான் அரசும் செய்து, தன்னாட்சி பெற்ற கல்லூரியும் அதைத்தான் செஞ்சிருக்கும். ஆனால் சீமான் வன்முறையை விதைக்கிற விதமாக, அதாவது அவருக்கு அருந்ததியர் என்றாலே பிடிக்காது. நம்ம தான் மக்கள் ஒன்றிணைந்து போனோம், இதில் இசைந்து போக வேண்டிய விஷயம் இருக்கு. சீமானுடைய கருத்தையோ இல்லை பேச்சையோ நம்ம கணக்கில் எடுக்க வேண்டிய தேவையில்லை. இவர் விரட்டி அடிக்கப்பட வேண்டிய நாசக்கார சக்தி, விஷச்செடி, விஷக்கள்ளி. இவர் அதாவது அடுக்கடுக்கான ஒரு குற்றச்சாட்டுகள் அவர் மேலே வைக்கணும் இல்லை, அவர் அந்த மாதிரியான வேலைகளைத்தான் செய்கிறார். இவருடைய கட்சிக்கு ஏதோ ஒன்றும் ஆதாயம் தேடி விடாதான். அதாவது புழுவை போட்டுட்டு, தூண்டிலில் புழுவை போட்டுட்டு காத்திருப்பாங்கள்ல மீனுக்கு, அதே மாதிரியான வேலையைத்தான் இவர் செய்தார். ஒரு பேப்பரை எடுத்து வச்சு, இந்தா பாருப்பா பாருப்பா பாரு, யார்கிட்ட எந்த நடையில் எந்த இடத்துல பேசுகிறாருங்கிறது இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கணும். பாருப்பா, இதை பாருப்பா, அதை பாருப்பா, நம்மளோடு நம்மளா அவர் இருக்காராம். சீமான் நம்மளோட நம்மளா இருக்கிற மாதிரி இந்த இடத்துல அவர் ஜாதிய கட்டமைப்பை உருவாக்க முயல்கிறார், அங்கு வன்முறையை விதைக்க முயல்கிறார். இது அப்பட்டமான வரம்பு மீறல், வன்முறை பேச்சு, வெறுப்பை தூண்டுதல் பேச்சு. இதிலெல்லாம் அரசு நடவடிக்கை எடுக்கட்டாலும் உயர் நீதிமன்றம் சூமோட்டவாக வழக்கு பதிவு பண்ணி இவர் மேலே நிச்சயமாக அரசு அரசியலுக்காக சீமான் மீது வழக்கு பதிய மாட்டேக்குன்னு தான் நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. ஆகவே இவர் மக்களிடத்தை பிளவை உண்டு பண்ணும் விதமாக, வன்முறையை விதைக்கும் விதமாக இவர் சீமான் தொடர்ந்து இந்த மாதிரியான புள்ளிவிவர பட்டியலெல்லாம் அப்போ இவர் என்ன சொல்லணும்னா, அங்கே இத்தனை பேர் வேலை பார்க்காங்க அதை சொல்லணும்ல. இவர் இந்த புள்ளிவிவர பட்டியல்னு சொல்லி நம்மளை உசுப்பேத்தார். ஏற்கனவே ஜாதி சண்டைகளாலும் கலவரத்தாலும் தென்காசி மிகவும் மோசமான நிலையில்
போயிடுச்சு ஒரு காலகட்டத்தில். இந்த டாக்டர் கிருஷ்ணசாமியினுடைய வேலைகளால், அவருடைய அந்த கலவர டியூன் பண்ணுற வேலையால் தென்காசியை சேர்ந்த மக்கள் நிறைய பேர், 400க்கும் மேற்பட்ட மக்கள் கலவரத்தில் பெரிய கடையநல்லூர் பேருந்து எரிப்பு அந்த சம்பவங்கள்லாம் நடந்து அதில் பெரிய கலவரம் நடந்த போது 400க்கும் மேற்பட்டவர்கள் மீது வழக்கு பாய்ந்து அவர்கள் வந்து சென்னை போய் கண்டிஷன் பெயிலில் கையெழுத்து போட வேண்டிய நிர்பந்தம், மாத கணக்கில் போட வேண்டியிருந்தால் அவர்களுடைய குடும்ப பொருளாதார நிலைமை என்ன ஆகும்? அப்படி நிறைய பேர் நட்டாத்தில் இழுத்து விட்டுட்டு போயிட்டார் கிருஷ்ணசாமி. அவர் நல்லா இருக்கார், அவர் சேஃபாக இருக்கார். அதே வேலையை தான் நம்ம அன்னை சீமான் செய்கிறார். இவர் மற்றபடி எந்த மக்கள் மீதும் இவருக்கு உண்மையான பாசமோ நேசமோ அக்கறையோ கிடையாது. அப்படி அக்கறையும் பாசமும் நேசமும் இருந்தால் இவர் எல்லோரையும் படித்து முன்னுக்கு வாங்கன்னு சொல்லுவார். ஆடு மாடு மேய்க்க போ, நான் ஆடு வேலையும் ஆடு மாடு மேய்க்கிற வேலையும் அரசு உத்தியோகமாக மாற்றுவேன் அப்படின்னு நமக்கு வந்து இந்த திரிப்பு வேலைகளை செய்துக்கிட்டு அலைய மாட்டார் சீமா. இவரிடம் அதாவது எல்லாருமே டாக்டர் ஆகிட்டா, நீட்டுக்கு எதிராக நம்ம நிலைப்பாட்டை எடுத்திருந்தோம்னா இவர் மட்டும் தனியாக ஒரு தன்னிச்சையான பேட்டியை சீமானுக்கு கொடுப்பார். எப்படி எல்லாரும் டாக்டர் ஆகிட்டா நீனும் நானும் ஆர்வம் வா, நீனும் நானும் மாற்றி மாற்றி ஊசி போட்டுக்கிடுவோம் அப்படிம்பாங்க. அதாவது மருத்துவர்களுக்கு தொடர் அழுத்தம் பணிச்சுமையின் காரணமாக கூட அவர்கள் வந்து ஓய்வு கிடைக்காமல் கூட சில விடயங்களில் அவர்கள் கொஞ்சம் கடினத்தன்மையோடு நடந்துக்கிட்டாங்கன்னா அதையே குறைன்னு சொல்லிட்டு கத்தியை தூக்கிக்கிட்டு உலாவக்கூடிய சமூகமாக இருக்குது. இந்த சமூகத்தை அதை மாற்றி வச்சிருக்குது. இந்த சமூகத்தை அந்த நிலைக்கு தள்ளி வச்சிருக்க விஜய் போன்ற தற்கூரிகள். இப்போ தமிழக வெற்றி கழகம்ன்ட்டு அவங்க ஆரம்பிச்சுக்கிட்டு தற்கூரிகள். ஒரு படத்தில் விஜய் தற்கூரி வந்து டக்குன்னு அசீனுக்கு காயம் பட்டிருக்கு, அதை சோமாக்குன்ட்டு ஆஸ்பத்திரிக்கு போவார் ஒரு காட்சியில். அவர் டாக்டர் ரூல்ஸ் பேசுவார், போலீஸ் ஸ்டேஷனில் போய் பதிஞ்சிட்டு வாயா போகிறேன் பண்ணுதேன் அப்படின்னு சொல்லுவார். அரசு மருத்துவமனைகளில் தலைமை மருத்துவமனையில் அங்கேயே போலீஸ் இருக்காங்க, தகவல் மட்டும் உடனே கொடுத்தா போதும், அவங்களே பதிவு பண்ணிக்கிடுவாங்க. நறுன்னுட்டு சம்மந்தப்பட்ட ஸ்டேஷனுக்கு நீர் எந்த ஊரோ அந்த ஸ்டேஷனுக்கு உடனே தகவலும் கொடுத்துருவாங்க. அவங்க வந்து உங்கள்கிட்ட வாக்குமூலம் பெற்று எஃப்ஐஆர் பதிவு பண்ணிவிடுவாங்க. இந்த பதிவு வந்து அந்த மருத்துவமனையிலேயே பதிவு பண்ணுறதுக்கு குறிப்பிடுறதுக்கு காவல்துறை அலுவலர் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அதில் முரண்பாடாக அந்த காட்சியில் காட்டுவாங்க, முரண்பாடான காட்சி. நீ ஸ்டேஷனில் போய் பதிவு பண்ணிட்டு வாங்க மாதிரி. இவர் உடனே பிளேட் எடுத்து சர்னு டாக்டருக்கு கோடு போட்டு வா இப்போ போய் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்து வைத்தியம் பார்ப்போம் அப்படின்ட்டு அவர் ஒரு டீல். அந்த டீனேஜ் பெண்களை கௌரவதமாக அவர் ஒரு டீல், இந்த டீனேஜ் கோமாளி பயில்களையும் கௌரவதமாக அவர் அந்த சீன் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியான தற்கூரி கழகத்தில் இருக்காங்கல்ல அந்த தமிழக வெற்றி கழகம்ன்று, அவர் அந்த விஜய் மூட்டிய அந்த தீ இந்த விக்னேஷுங்க பயிலையும் தூண்டி அவங்க அம்மாவுக்கு சரியான வைத்தியம் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி. இதே சீமான் கட்சி ஆட்களும் சோம்பிகளும் திரும்ப திரும்ப அந்த மாதிரியான பதிவை தான் போடுறாங்க. அவருக்கு வைத்தியம் நடந்தால் ஏன் இவங்க சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்ட போகிறாங்க அப்படின்ட்டு. அதாவது ஒரு மருத்துவத்தை அவருக்கு நோய் இருக்குன்னா அந்த நோயாளி தொடர்ந்து ஒரே மருத்துவரைத்தான் போய் பார்க்க வேண்டும். அந்த மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் தான் மாத்திரை எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லா வைத்தியங்களையும் அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு இங்கும் அங்கும் அங்கும் இங்கும் அப்படி எங்கும் நான் நிறைந்திருப்பேன், நான் ஒகடி ஆடி புற்றுநோயெல்லாம் நான் ஒரு வாரத்தில் குணமாக்கிடுவேன் அப்படிங்கிற அந்த போலித்தனமான எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு எங்கும் திருப்தி கிடைக்காது. அப்போ அந்த மாதிரியா உடனே திருப்தி கிடைக்காம கத்தி எடுத்தவனை குண்டாசில் போடணும். அவனுக்கு தயவு தாட்சியமே இருக்கக்கூடாது. அதை இந்த அரசு செய்யணும். அது ஒரு கரையில் இருக்குது. ஆனால் நம்ம அண்ணன் சீமான் இந்த மாதிரியா, அதாவது அன்னைக்கு விஜய் ஒரு காட்சி வச்ச மாதிரி இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அதேமாதிரி அண்ணன் தொடர்ந்து சீமான் ஒவ்வொரு பக்கமாக கொம்பு சீவிக்கிட்டே இருக்கார், ஜாதிய கொம்பு சீவல்களை சீவிக்கொண்டே இருக்கார். அப்போ இப்போ உண்மையிலே ஆதி திராவிடர் மக்கள் மேலேயோ இல்லை பேக்வேர்டு கிளாஸ் மக்கள் மேலேயோ அவருக்கு உள்ளார்ந்த அன்போ பாசமோ கிடையாது. அவருடைய நலன் பேணுவதாவோ இல்லை. அவருடைய நலன் வந்து என்ன, ஆர்எஸ்எஸ் அடிவருடி, அவர் நாக்பூர் நக்கி. ஆகவே அவர் வந்து யாருக்கு, உவே சாமிநாத ஐயர் எங்கள் தமிழ் தாத்தா, அவர் புகழ் பரப்போம் அப்படின்ட்டு
அவருக்கு காவடி எடுப்பார், சிந்து பாடுவார். அது அண்ணனுடைய அந்த அடிமட்டமான வேலைகள்னு வைங்களேன். அவர் என்ன வேலை வேணா அவன் பார்த்துட்டு போட்டு நமக்கு அவள் இல்லை. ஆனால் மக்கள் இந்த இடத்துல விழிப்புணர்வோடு இருக்கணும். இவர் வந்து ஒரு புள்ளி விவரத்தை எடுத்து பேசினார்னா, அந்த கல்லூரியில் இத்தனை பேராசிரியர் இருக்கிறார்கள், இத்தனை விரிவுரையாளர்கள் இருக்கிறார்கள், உதவி பேராசிரியர்கள் இத்தனை பேர் இருக்காங்க, கிளர்க்கு, தட்டச்சர், இன்னென்ன நிலையில் இருக்கவங்கலாம் இத்தனை பேர் இருக்காங்க, அது இன்னென்ன காஸ்டை சேர்ந்தவங்க இருக்காங்க, அதில் அருந்ததியருக்கு இத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க, அது சரியா தப்பா அப்படின்னு அவர் ஒரு வியூ வச்சார்னா அது நியாயமானது. அதை விட்டுட்டு இன்னைக்கு ஆள் எடுக்கிறத மட்டும் அவர் கணக்கில் காட்டி நம்ம புத்திய மடைமாற்ற பார்ப்பது சீமானுடைய பச்சை அயோக்கியத்தனம், துரோகத்தனம். தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழர்களுக்கும் அவர் செய்யும் துரோகம். ஒரு கட்சி ஆரம்பித்து அவனை வாழ்வாங்க வாழட்டுன்னு வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்காங்கள வெளிநாட்டு ஈழ சோம்பிகள், அவங்களுக்கெல்லாம் இவர் செய்யக்கூடிய துரோகம். இங்கே நச்சு விதைகளைத்தான் சீமான் விதைத்து கொண்டு இருக்கிறார். இதை வேடிக்கை பார்க்காமல் ஹைகோர்ட், அதாவது அரசு என்ன செய்யுதுன்னு சொல்ல முடியல. அரசால் நடவடிக்கை எடுக்க என்ன தயக்கம் வந்தது நம்ம தொடர்ந்து கேட்டுட்டு தான் இருக்கோம். ஆனால் அவர்கள் தயங்கித்தான் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இது வந்து நீதிமன்றம், உயர் நீதிமன்றமே சூமோட்டோவாக வழக்கு பதிந்து அவர் தென்காசியில் ஆற்றிய அந்த புள்ளி விவர சுட்டிக்காட்டலை அப்படியே எடுத்து வழக்காக பதிந்து அவரை நீங்கள் கைதுக்கு உள்ளாக்கணும். நீதிபதி அவர்கள், மாண்புமை நீதிபதி அவர்கள் அந்த வேலையை துரிதமாக செய்துவிட்டால் இந்த நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் நல்லது பயக்கும்.